ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 19. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். மார்னிங் எழுந்ததும் இன்றைக்கி 3 பேர் சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருந்தோம். நேத்தியே பாப்பா கேட்டா. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு வந்து இந்த இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். இது வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். கார பணியாரம், இனிப்பு பணியாரம் இது ரெண்டுமே தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அருணுக்கு ஒன்று கொடுத்தேன். கொஞ்சம் வெயிட் லாஸில் இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஒன்று டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுமாரி கார பணியாரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அருணுக்கு வந்து இந்த கார பணியாரம் தான். இது வந்து வெள்ளைச்சோளத்தில் ரெடி பண்ணது. வெயிட் லாஸில் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி தான் பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளில நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது. அதுக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி, அப்புறம் கொய்யாக்காய் இதெல்லாம் வச்சு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் பொரியல், ஒரே ஒரு அப்பளம். பாப்பாக்காக அப்பளம் பொரித்தேன். ஸோ அதனால் அருணுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ நைட் டின்னருக்கு ஒரு எக் தோசை. இது வந்து வெள்ளைச்சோளத்தில் செஞ்ச ஒரு எக் தோசை. அது கூட வந்து அந்த பணியார மாவு கொஞ்சம் இருந்தது, அதுவுமே ஒன்று சுட்டு கொடுத்துருந்தேன். ரொம்ப பெருசாக இருந்ததால் அதில் பாதி மட்டும் அருண் சாப்பிட்டுக்கிட்டாங்க. லஞ்சுக்கு செஞ்சிருந்த சாம்பார், சட்னி, அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட் வச்சு டின்னர் முடிச்சாச்சு.